ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூருங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தர்கள் என்ன நேர்த்திக்கடன் வேணுனாலுமே அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி தருவாங்கிறது இந்த பக்தர்களோட மக்களோட ஐதீகம். ஓகே கைஸ், இந்த மாரியம்மனோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாமா? அதாவது சுமார் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் வசித்து வந்த ஒரு பூசாரி குல பெண் பார்த்திங்கன்னா, இப்போ மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல மாட்டுத்தொழுவம் இருந்திருக்கு. மாடோட சாணிகளை ஒரு கூடையில் அள்ளி கொண்டு போகிறது அவளோட வழக்கம். அப்படி டெய்லி அவள் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னென்னா, சாணியெல்லாம் அந்த கூடையில் எடுத்து வைக்கா. ஆனால் அந்த கூடையை தூக்க முடியல. கூடை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதாவது இந்த நகர்த்த கூட முடியல. உடனே ஊர் மக்களை ஃபுல்லும் கூப்பிட்றா. அவங்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறா, நடந்தது ஃபுல்லும் சொல்கிறா, இப்படி வந்து நான் டெய்லி எடுப்பேன்னு. ஆனால் அவங்களும் தட்டி தட்டி பார்க்காங்க. யாராலுமே கடைசியாக நகர்த்தவே முடியல. திடீர்னு அந்த பொண்ணு சாமி வந்து ஆடுறா. அந்த பொண்ணு மேலே அந்த அம்மன் குறி வந்து சொல்லுது, இந்த மாதிரி இந்த கூடை கீழே நான் இருக்கேன், நீங்கள் வெளியே எடுத்து வழிபடுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேலே மலை இறங்கிடுது. உடனே அந்த ஊர் மக்கள் அந்த கூடையை நகர்த்துறாங்க, நகர்ந்துடுது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை. அந்த திருவுருவ சிலையை தான் நம்ம இப்போ அம்மன் கோயில் போனாலுமே நாங்கள் பார்க்கலாம். அந்த அம்மன் இருக்கிற இடத்துல தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி அந்த பூசாரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கூரையில் ஒரு கோயில் மாதிரி கட்டி வழிபடுறாங்க. இப்போது வரலாறு போக 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 காலங்கள் மாற மாற அந்த கோயில் இப்போ பெரிய பெரிய கோயிலாக நல்ல சிறப்பான கோயிலாக மாறி இருக்குது. இந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய நேர்த்திக்கடன் வேண்டுவாங்க. பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறது, இந்த பூமுடி கொடுக்கறது, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த கெடா வெட்டுறது, பொங்கல் இடுறது, கூழ் ஊற்றுறது, அப்புறம் காணிக்கை செலுத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் மாவிளக்கு எடுக்கிறது, ஏதாவது நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா குணமாகிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கும்போது அந்த அம்மன் நம்மளுக்கு நன்மை செய்கிறதா ஐதீகமாக இருக்குது. உண்மையாகவும் நடக்கவும் செய்யுது. அண்ட் இந்த கோயில் நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர்லேருந்தோ சாத்தூர் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு அடிக்கடி இருக்குது. ட்ரெயினில் இறங்கினாலுமே உங்களுக்கு ஆட்டோ இருக்குது, இல்லைனாலுமே பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் 2 எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வரலாம். சாத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தான் அந்த கோயில். ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு தீவில் தான் இருக்குது. இரு சைடும் பார்த்திங்கன்னா, ஒரு சைடு அர்ஜுனா நதி, இன்னொரு சைடும் வைப்பாரும் இருக்குது. அதனால் அந்த கோயில் வந்து தீவுத்திடலில் தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏழைகளின் தாய் இந்த கோயிலோட அம்மன். அதாவது இந்த கோயிலில் வரவங்க நிறைய பேர் ஏழை மக்கள் தான் நிறைய பேர் வருவாங்க. அதுக்காண்டி மற்றவங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இவங்க தான் வருவாங்க. அதனால் ஏழைகளின் தாயினே சொல்லலாம், ஏழைகளின் தெய்வம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை நீங்கள் உங்களோட லீவு நாட்கள்லேயோ இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அந்த அம்மனோட ஆசையை பெற்று சொல்லும் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கோயிலை பற்றி சொல்லணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.